ராதா வாங்கண்ணே. இந்த என்னண்ணே ஆளே மாறிட்டீங்க? ஏன் வர வர சேப்பாயிட்டே போறா? அதுக்காக இல்லண்ணே, ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வரீங்க, அதுக்காக சொன்னேன். நீ அதை சொல்றியா? என்ன செய்யறது, கடைன்னு ஒண்ணு இருக்க. ஒரு நல்லது கெட்டதுக்கு ஒரு நாளை கடையை மூடணும்னு வச்சுக்க. பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் நான் கடையை காலி பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டேன்னு பேசிக்கிறாங்களா? என் கடையை முழுங்க பாக்குறாங்க. ஐயோ, நீங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்குங்கண்ணே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்க எப்படா சொல்லுவாங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவங்க கடையை நான் முழுங்கத்தான். காப்பி போட்டு கொண்டாரு. சின்ன டம்ளர்ல காப்பி விட்டுமா? சின்னது சின்னது. அம்மா மீனா, என்னம்மா பண்ற? விளையாடுற மாமா. பாத்தியா, தின்னுகிட்டு தானே இருக்க, போய் சொல்லலாமா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்கலாமா? சின்ன பிள்ளைகளுக்கு அறிவு சாஸ்தியா இருக்கும் போல் இருக்கு. நீ மட்டும் சாப்பிட்டு இருக்க, மாமா கொஞ்சம் கொடுக்க கூடாதா? வேணுமா? இதுக்கா நான் 2 கை ஏந்துறேன். சரி, இது எதுக்கு விடுவானே? ஆமா மீனா, இதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாதுமா. ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு ஆப்பிள் பழம், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா முழுசா ஒரே வாயில அப்படியே முழுங்கிருவேன். நிஜமா ஒரே வாயில முழுங்கிடுவீங்களா? ஆமா, நீ எந்த பழத்தை வேணும்னாலும் கொடுத்து பாரு, ஒரே வாயில அப்படியே முழுங்கிருவேன். அப்படியா? இருங்க வர. நல்ல பொண்ணு, நம்ம சொன்ன உடனே எடுத்துட்டு வர போயிருக்கு. கொண்டுட்டு வரட்டும், அப்படியே முழுங்கி காமிச்சிட வேண்டியதான். இந்த பழத்தை ஒரே வாயில முழுங்குங்க பாப்பா. இதுக்கு யானையில வரணும். இத நான் முழுங்கினா பலாப்பழம் வாயில பேர் வச்சிருவாங்க. என்னண்ணே, மீனா கிட்ட மாட்டிக்கிட்டீங்களா? நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு தான் இருந்தியா? இப்பதான் புரியுது. என்னண்ணே, சின்ன பிள்ளைகிட்ட வாயை கொடுத்து குண்டக்கா மண்டக்கா வாங்கி கட்டிக்கிற கூடாதுன்னு. ஒரு காரியம் பண்றீங்களா? நீ இந்த பழத்தை முழுக்க சொல்லிடாதமா. அது இல்லண்ணே, மீனா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு சாயந்தரம் வரப்ப கூட்டிட்டு வந்துருங்க. இவ்வளவுதானம்மா? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. என்னண்ணே? இந்த காப்பியை குடிச்சிட்டு கூட்டிட்டு போட்டுமா? நீங்க எங்கே இருந்தா ஸ்கூல் விட்டதும் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வாத்து கூட்டம் வர்ற மாதிரி ஒரே மாதிரி கியாக்கியன்னு வருதுங்களே. அப்பா, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கு. பெத்தவங்க கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். ஏதோ நானா இருக்க போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். வாமா, சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். நம்ம குழந்தை வேற ஒருத்தன் கூட்டிட்டு வரா. எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? அர்த்தமே இல்லாம கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எத்தனை பேரையா கிளம்பி வந்தீங்க? தப்பு பண்ணது இல்லாம இப்படி எதிர்கேள்வி கேட்கறதுக்கு எங்க இருந்தே கிளம்பி வந்திருக்கீங்க? இப்படி விவரமே சொல்லாம கேள்வி மேல கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எங்க இருந்தே கிளம்பி வந்திருக்கீங்க? ஸ்கூல்ல இருந்து குழந்தைய எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போனா கேள்வி கேட்காம வேடிக்கையா பாப்பாங்க. ஸ்கூல் விட்டா குழந்தைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க, பின்ன ஸ்கூல்ல விட்டுட்டு போவாங்க. இது யார் குழந்தைன்னு தெரியுமா? இது யார் குழந்தைன்னு உனக்கு தெரியுமா? யோ, இது ஏன் குழந்தையா? ஐயோ, மன்னிச்சுக்கையா, தெரியல. அசந்தா குழந்தை கூட்டிட்டு போறது கேட்ட மன்னிப்பு. நீங்க கொண்டு போடாதீங்க. இந்த குழந்தைக்கு வேலை அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துட்டாரு. உன்னை இனி எங்கேயாவது கண்ட டப்பா எகிரிடும். கோச்சுக்காதீங்க, குழந்தைய கூட்டு போங்க ப்ளீஸ். நல்ல வேலை நீ வந்தாப்பா, இல்லாட்ட என் கதி என்ன இருக்கும்? நீ என்ன குழந்தைய தூட்டி போற? ஆமா, இப்படி எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க? இந்த அங்கிளை நம்ம வீட்டை கூட்டிட்டு போய் வேலை வாங்கி தரலாம். வாயை மூடிட்டு வாங்க. அம்மா, அம்மா. என்னம்மா? இங்க வாயே. யார் வந்திருக்கான்னு பாரு. யாரு? வேலை சமாச்சாரம் தானே. இப்படித்தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவர்னு சொல்லி யாரையோ கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்தீங்க. அந்த ஆள் சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு. பள்ளிக்கூடக்கிட்ட மீனா பாத்துருக்கு, உடனே பழையரிச்சு போல் இருக்கு, அதுதான் கூட்டி வந்துருச்சு. ஆமாம்மா, இந்த அங்கிள் நம்ம வீட்லயே இருக்கட்டும்மா. இங்க இருக்கிற ஆடு மாடுகளை பாத்துக்கிறதுக்கும் குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கும் ஒரு ஆள் இருந்தா சௌரியமா இருக்கும், வீட்டுக்கும் பாதுகாப்பா இருக்கும்ல. அம்மா ப்ளீஸ்மா, அங்கிள் இங்கே இருக்கட்டும்மா. நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, குழந்தை மீனா இவர்கிட்ட ரொம்ப அன்பா பழகிருச்சு. இவரை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. எந்த பிரச்சனையும் வராதுமா. என்னம்மா இன்னும் தயங்குற? சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அவர் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றிங்க. உங்க எல்லாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமா எப்போ நடந்துக்கிறேன். மாட்டு தொழுவத்துக்கு பக்கத்துல ரூம் இருக்கு, அங்கேயே தங்கிக்க. சொல்லிருச்சுல, வாப்பா நட. இங்க ஒரு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன், என் கௌரவத்தை நீங்க காப்பாத்தணும். கண்ணா பெண்ணா நடந்துகிட்டா எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆமா சிங்காரனே. என்னம்மா
ஒரு கண்டிஷன். அவரை பொறுத்த வரைக்கும் இதான் எல்லைக்கோடு. எந்த காரணத்தை கொண்டும் இந்த கோட்டை தாண்டி அவர் வீட்டுக்குள்ள வரவே கூடாது. சரிங்க. சிங்காரனே, சாப்பிட வாங்க. நீ போமா, நாளை கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். வாமா. ஒரு வழியா வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு நன்றி சொல்ல துடிப்பியே? இல்ல, ஏன்? உங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைக்கும் சேர்த்து நன்றி சொல்லணும். ஆமா, உன்னை பார்த்தா படிச்சாலும் மாதிரி தெரியுதே. ஆமா, படிச்சவன் தான். நான் கூட தான் எம்ஏ. அப்படியா? படிக்கலாம்னு நினைச்சேன். காலேஜ்ல கூட்டமா இருந்துச்சு, காலி பாட்டு கடை வச்சுட்டு உட்காந்துட்டேன். ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க. நான் அடிக்கடி தங்கச்சியை பார்க்க வருவேன். வாங்க. வரும்போது எனக்கு எழுந்து நின்னு வணக்கம் சொல்லணும். சரிங்க. அடுத்த ஆளு மரியாதை கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வரப்பா, கோட்டை மறந்துடாத. சரிங்க. போ போ. பையன் என்ன கண்டா பயப்படுறேன். இப்படி ஆளுகளை மிரட்ட முடியும். மாமா, மாமா, காலையில இருந்து இங்கே இருக்கீங்களே, உங்க பேர் என்ன? என் பேர் ராமு. உன் பேர் என்னம்மா? மீனா. சாப்பிட்டீங்களா நீங்க? நான் சாப்பிட்டேனே. உங்களை பார்த்தா பட்னியா கிடக்குற மாதிரி தெரியுது. பொய் சொல்றீங்க. நான் சாப்பிட போறேன், நீங்களும் வரீங்களா? வேண்டாமா. நீங்க என் கூட தான் சாப்பிடணும். வேண்டாமா, நீ போய் சாப்பிடு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? இனிமேதான் வேலையே தேடணும். நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரவா? சரிம்மா. நீங்க சாப்பிடுங்க மாமா. வேண்டாமா, நீ சாப்பிடு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். முதல்ல நீ சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அண்ணே, உன்னை விட வயசுல பெரியவனா இப்படி தோல்ல கை போட்டு பேசிட்டு வர்றியே, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நேரம் தாயா. எங்க தாத்தா சாக கிடக்குன்னு எனக்கு கருதா சொல்லிச்சு. ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல ஊருக்கு போனேன். எவ்வளவு நேரம்? இவ்வளவா? அவ்வளவு கடன். ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சுட்டு மண்டைய போட்டாரு. கடன்காரன் என்ன புடிச்சுட்டாங்க. தப்பிச்சா போதும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் தம்பி. எதுக்கு கடனை நாடைக்குவா? அதுக்கு எவனாவது இழிச்சவனா பாரு. மறுபடியும் ராதாமா வீட்டுல என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுருங்க தம்பி. அடடே, இருந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டியா? வேற ஆளை சேர்த்தாச்சே. அப்ப எங்கது? கவலைப்படாத, இவ்வளவு பெரிய ஊட்டில உனக்கு. மாமா, என்ன மீனா? இந்த சட்டையை போட்டுக்குங்க மாமா. ஐயோ, இந்த சட்டையெல்லாம் வேண்டாமா, போமா. எப்ப பார்த்தாலும் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்கீங்க. என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சட்டை தானே. நாளையில இருந்து நான் கவுன் போட்டுக்கிட்டுமா? இப்ப என் கூட பேசுவியா? இப்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கமா. மீனா, உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போ. ஏய் மீனா, வா. இந்த சட்டை உங்களுக்கு எப்படி கிடைச்சது? மீனா தான் கொடுத்துச்சு. மீனா கொடுத்தா நீங்க போட்டுக்கிறதா? முதல்ல அந்த சட்டையை கைட்டு கொடுங்க. அவ கொடுத்தாலும் இவர் போட்டுக்கிட்டாராம். சின்ன குழந்தை ஏதோ அறிவு கட்டத்தனமா செஞ்சா உங்களுக்கு எங்க போச்சு புத்தி? ஏய், முதல்ல அதை வாங்கிட்டு வாடி. போமா, நீ ரொம்ப மோசம். பாவம், அந்த அங்கிள திட்டிட்ட. மீனா, இனிமே என்ன கேட்காம பீரோவை திறந்தா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். எப்ப பார்த்தாலும் அந்த அங்கிள் பாவம் ஒரே சட்டையே போட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் கொடுத்தேன். அதுக்காக அப்பா சட்டையை எடுத்து கொடுக்கறது? இத பாருமா, நான் உனக்கு பணம் தரேன். நீ கடைக்கு போய் நாளைக்கு புது சட்டையை வாங்கி கொடுத்துரு. என்ன பராம்போ, இதுக்கா வேலையை விட்டு போகணுங்கிற? இல்ல சிங்காரம், இனிமே நாங்க வேலை பாக்குறது நல்லா இருக்காது. மீனா சந்தோஷப்படுமேங்கிறதுக்காக தான் அந்த சட்டையை நான் போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்காக ராதா இப்படி கோவப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்துறவங்க நாளைக்கு ஏதாவது சூழ்நிலையில அவங்களே என்ன வேலையை விட்டு போன்னு சொல்றதுக்கு முன்னாடி நானே போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்படி விவரம் புரியா? நீ ஒரு பழைய சட்டையை போட்டதுக்காக ராதா உன் மேல வருத்தப்படல. அது ராதாவுடைய புருஷன் சட்டை. அவனைத்தான் பாதுகாக்க முடியாம பாதிலே பறி கொடுத்துட்டு இப்படி பட்டமரமா நிக்குது. அவனை ஞாபகப்பட்ட சட்டையாவது பாதுகாக்கணும்னு ராதா நினைச்சிருக்கலாம் இல்லையா? உனக்கு தெரியாது ராமு, அவங்களுடைய வாழ்க்கை சாதாரணமா மறக்க முடியதில்லை.
என்ன தேடுறீங்க? ரெட்டை வாழைப்பழம் இருக்கா? இல்லைங்க. என்ன சார் தர? ரெட்டை வாழைப்பழம் இருக்கா? இல்ல நேத்து வந்து கிடைச்சிருக்கேன். நான் கூட தான் நேத்து சாப்பிட்டேன். இன்னைக்கு இருக்காயா? இன்னைக்கு இல்ல சார், நாளைக்கு வாங்க தரேன். இந்த கடையில ஒரே ஒரு சீத்தாப்பழம் தான் இருக்கா? இதோ நிறைய இருக்க. நான் மூஞ்சி சொன்னேன். யோ கையடியா? ஏன் நான் என்ன குஷ்டரோகியா? கிடையாது போய. இது சொல்றேன் கடை வச்சிருக்க. அடி மூஞ்சி மோர கட்டி. வாங்க சார். என்ன எல்லா கடையிலுமே ரெட்டை வாழைப்பழமே கேட்டு வர்றீங்க? என்ன விசேஷம்? ரெட்டை வாழைப்பழம் சாப்பிட்டா ரெட்டை குழந்தை பிறக்குமா? 3 வாழைப்பழம் சாப்பிட்டா 3 குழந்தை பிறக்குமா? அதை நீங்க சாப்பிடுங்க. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. அப்ப உங்க பாட்டி கொடுங்க. ரெட்டை வாழைப்பழம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன விலை? 20 ரூபா. வாழைப்பழத்துக்கு 20 ரூபாயா? எங்க இங்க உள்ள எந்த கடையிலயாவது வாங்கி அந்த காமி, நான் உனக்கு 40 ரூபா தரேன். ஏயா ரெட்டை வாழைப்பழம் கிடைக்காதுங்கிற தைரியத்தினால இந்த சொல்லிட்டு இருக்க? ஆமையா, அதுக்காகத்தான் பந்தயமே கட்டினேன். இங்க பாருங்க ஐயா, நீங்க எல்லாம் சாட்சி. இந்த ஆளு இந்த இடத்திலேயே ரெட்டை வாழைப்பழம் கொண்டாந்தா நான் 40 ரூபா தர்றேன். பேச்சு மாற மாட்டியே? சத்தியமா? நிஜமா? நூப்புறானே. இந்தா என்னது? ரெட்டை வாழைப்பழம் 40 ரூபா விடு. ஒரு தமாசுக்கு பாருங்க பேச்ச மாத்திரம். சொன்னல குடியா? ஆமாயா குடியா. கொடுக்க போறியா இல்லையா? 40 ரூபாய்க்கா 90 ரூபா சொல்ற பிச்சை கதையா? அடிப்படியா? இந்தாயா என்கிட்ட வய மாத்திர. என்னடா கேளட்டா பட. என்ன உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சீக்கிரம்டா. எங்க போறேன்னு சொல்ற? ராதா இப்ப ஷாப்பிங் போற நேரம். ஏன் பார்சல் தூக்க போறியா? இடிச்சேன்னா தனியா பார்த்து பேசலாம் தான். டேய் நில்றா. நீ அந்த பொண்ணு முன்னாடி சும்மா சும்மா சுத்திக்கிட்டு இருந்த காரியம் கை கூடாது. பேசாம நான் சொல்றபடி செய். என்ன செய்யணுங்கிற சொல்லு. நேரா ஹாஸ்டலுக்கு போ. போய் அந்த பொண்ணு ரூம்ல நுழைஞ்சு கதவை சாத்து. சாத்தி ராதாவை கட்டி புடி. புடிச்சிட்டு இச்சின்னு ஒரு முத்தம் கொடுத்துரு. கொடுத்தா அப்புறம் டூ எடுத்தான். ஓகே. மரியாதை வெளியே போறியா? வாடகை கூப்பிட்டுமா? அதுக்குதான் நான் பயந்துருந்தா இவ்வளவு தூரம் உள்ள வந்திருக்கவே மாட்டேன். இந்த பூ உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இதை நீ வாங்கிட்டேன்னா சந்தோஷமா போயிடுவேன். வாங்க முடியாது. தேங்க்யூ. ஹலோ, வழி விடுறீங்களா? ஹலோ ஹலோ. அவளை விடாதீங்க. தேங்க்யூ. எங்கடி கண்ணத்துல காயத்தை காணும்? சொல்லிடு சொல்லிடு. அடிக்கிறான் அடிக்கிறான். அன்னைக்கு என்ன ஏமாத்தி 40 ரூபா வாங்கினேன்ல, இப்ப பாரு உன்னை கீழே விழ வச்சு ஆஸ்பத்திரியில 40 நாள் படுக்க வைக்கிறேன். என்ன கேனப்பையன் நினைச்சியா? என்ன கீழே விழ வைக்கிறதுக்காக நீ வாழைப்பழ தோலை போடும்போது கவனிச்சேன்டா. உன்னை போல எத்தனை பேரை பார்த்திருக்கேன். படுவா ரொட்டி தட்டி போடுவேன். அடுத்த தடவை 100 ரூபாய்க்கு வெயிட்டு வச்சிருப்பா. ஐயோ வேண்டாங்க, தோலை எடுத்து உள்ள போடு. உத்தரவுங்க. ஏ ராஜா, என்னடா நான் சொன்னதெல்லாம் செஞ்சியா? நீ சொன்ன மாதிரியே நேரா ஹாஸ்டலுக்கு போனேன். போய் அவ ரூமுக்குள்ள நுழைஞ்சு டமால்னு கதவை சாத்தி ரூமுக்குள்ள ராதா மட்டும் தனியா இருந்தா. அப்புறம் நேரா கிட்ட போனேன். போய் சக்கன் தலையில வச்சு. தலையில வச்சியா? முத்தத்தை எப்படி தலையில வச்சா? முத்தம் இல்லடா, பூவு. டேய் பின்னடா அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்து சொன்னா நீ பூ கொடுத்து வந்திருக்க. நீ என்ன பூக்காரனா? ஊட்டியில பூவை கிடைக்காதா? அது இல்லடா, ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி முத்தம் கொடுக்கறது தப்பு. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த ஜென்மத்துல உனக்கு காதலே கிடையாது. அடுத்த ஜென்மத்திலையும் ராதா தான் நான் காதலிப்பேன். சரி விடு அடிப்படையில இருந்து வருவான். என்னடா சொல்ற? காதல் விஷயத்துல ஒரு பொண்ணுக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத வாங்கி கொடுத்தா நம்ம வழிக்கு வந்துருவா. டேய், ராதாக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஐயாட்ட விட்டு கிள்ளி மாதிரி கண்டுபிடிச்சிடுறேன். ஏய் ராதா, ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம கீதாவை பத்தி தான். ஓகே ஓகே, நானே ஒத்துக்கிறேன். ரொம்ப தான் அழட்டிக்கிறியே. இதுல என்னடி பெரிய சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? எனக்கு இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேர் ரவி. நல்லா செலவு பண்ணுவாரு. அதெல்லாம் தப்பு இல்லையா? இதுல என்னடி பெரிய தப்பு? என்னமோ மூச்சு நின்னு போயிடுற மாதிரி பேசுற. உனக்கு ஏற்கனவே 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதுல 2 பேரை நீயே சின்சியரா லவ் பண்ற.
இப்ப புதுசா ரவின்னு ஒருத்தன். யாரத்தான் கல்யாணம் பண்ணிக்க போற? யாரையும் இல்ல. வீட்டுல யார கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவருக்கு தான் கழுத்தை நீட்டுவேன். அப்புறம் ஏண்டி அவன் பின்னாடி சுத்துற? பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியது தானே? எனக்கு அதான் பிடிக்கும். ஏண்டி அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்ன பத்தியே பேசிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் பாப்போமா? ஓ எஸ், முதல்ல நீ ஆரம்பிச்சேயே. சொல்லிடுவேன். ஓகே சொல்றேன். எனக்கு ட்ரெஸ்ஸ பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர். சாப்பிடுற ஐட்டத்துல மசாலா தோசை, குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீம். புக்ஸ் ரீடிங்ல துப்பறியும் நாவல், ஸ்போர்ட்ஸ்ல வாலிபால். இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. ராதாவுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்த எனக்கு, அவ எந்த ஹோட்டலுக்கு வருவா, எப்ப வருவான்னு எனக்கு தெரியாதா? இப்ப பாரு, டான்னு வர போறா. டான் தானா? அந்த கருப்பு பாவாடையை நான் செட்டப் பண்ண போறேன். டேய், நான் சொன்னதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டியா? எல்லாம் செட்டப் பண்ணியாச்சு. வேற கிட்ட சொன்னது குலாப் ஜாம், மசால் தோசை, கையில துப்பறியும் நாவல். போட்டிருக்கிறது அவளுக்கு பிடிச்ச சட்டை. அசத்திருவோம். இது மட்டும் சக்சஸ் ஆனா எனக்கு என்ன வாங்கி கொடுக்க போற? என்ன வேணும்? அந்த பஸ் ஸ்டாண்ட் விலைக்கு வாங்கி கொடுத்துறியா? அதெல்லாம் கடைசியில பேசிக்குவோம். ஓகே. வர்றாளுங்க அசத்திரணும், புரியுதா? பக்கத்து சேர்ல உட்காரு. போடா. ஏய். உனக்கு எப்படி கல்யாணம்? என்ன பாரு. என்னது? நாங்க இப்பதானே வந்தோம். இன்னும் நாங்க ஆர்டர் கொடுக்கவே இல்லையே. உங்களுக்காக ஆர்டர் பண்ணிருக்காங்க மேடம். யார்? நான் தான் ஆர்டர் பண்ணேன். நான்சென்ஸ். யார் அதை கோச்சுக்கிறேன்? உனக்கு